நேற்றுக்கு பண்ணது இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நல்ல வெயில், அதனால காய வச்சுருந்தேன். ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. பொதுவாக நமக்கே தெரியும்ல, அந்த செங்கல் எல்லாம் வந்து அந்த பானைலாம் பண்ணிட்டு ஒரு சூளை மாதிரி இருக்கும், செங்கல் சூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வச்சு நல்லா அந்த ஹை டெம்பரேச்சரில் வச்சு சுட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்து உடஞ்சிரும். ஆனால் நான் அவனில் வைக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அது அந்த அளவுக்கு போகாது, ஹை டெம்பரேச்சர் போகாது. அதனால வெளியவே காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வச்சிட்டேன். இது வந்து கீழே விழுந்தால் உடஞ்சிரும், ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகியிருக்காது. ஆனால் ஓகே, ஃபஸ்ட் டைமுக்கு பரவாயில்லன்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ஷேப் பண்ணும் அப்படின்னு வந்து உட்காந்துருக்கேன். இங்கே வந்து நிறைய பாட்ரி கிளாஸ் அதெல்லாம் வந்து நிறைய நடக்குது. நம்மளும் வந்து முடிஞ்சால் ஃப்யூச்சரில் எதுலையாச்சும் ஒன்று ஜாயின் பண்ணோம். ஏன்னா இது வந்து நல்லாயிருக்கு, நம்ம வந்து அந்த இதெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கு. நல்லா ஸ்மூத் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குது. சென்டரில் வச்சுட்டு இப்படி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு தைக்கிறேங்கிற பேரில் ஃபுல்லாக இதே வேலையாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இனி வந்து இந்த பாட்ரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் அந்த களிமண் வந்து நம்ம சொல்லு பேச்சு கேட்குற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அதை ஒர்க் பண்ணணும். நேற்றுக்கே ஒழுங்காக வெளியே உட்காந்து பண்ணியிருந்துருக்கலாம். நான் பாட்டு கிச்சனில் உட்காந்து பண்ணிவிட்டு அது இந்த ட்ரே வர வைக்கலையோ அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்படியே சிந்தி செதறி போச்சு. அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி உஷாராக வெளியே வந்து உட்காந்துருக்கேன். ஆனால் ட்ரெஸ்ஸில் பட்டதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அது உடனே போயிடுச்சு, துணியில் பண்ணுறதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு எனக்கு. இது வரைக்கும் நல்ல ஷேப்பாக தான் வருது. இதுக்கப்புறமா நம்ம ஏதாச்சும் புல் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது உடஞ்சி போயிடுது. நம்ம இப்படி கையை வைக்கிறப்போ நமக்கு எவ்வளோ